ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதிவுகள் 63 நாயன்மார்களுடைய வரலாறு நம்ம பார்த்துருக்கோம். முதல் பதிவாக அப்பர் சுவாமியுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இரண்டாவது பதிவாக திருஞான சம்பந்த சுவாமியுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருளுக்கு வைதல் வேண்டின் நலமென ஆபரிக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் சென்று பொற்பாதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை. சிற்றம்பலம் தில்லையம்பலம் வெற்றிவேல் முருகனை கரோஹரா. நிறைய நாயன்மார்கள் வரலாறுகள் நமக்கு உண்டு. அது ரொம்ப முக்கியமான ஒரு நாயன்மார்கள் இந்த திருஞான சம்பந்தர். இவர் யாருக்கிட்ட இவர் சிதம்பரத்துல பிறந்தவர். சிதம்பரம் சந்த சீலர் அப்படின்றது இவருடைய செல்ல பெயர். இவருடைய காலகட்டங்கள் கிபி 634 இருந்து 650 ஆண்டு காலம் இவருடைய காலகட்டங்கள். இவர் பாடின பதிகங்கள் 3840 பதிகங்கள் சுவாமி மீது இவர் பாடியிருக்காரு. இவர் பாடின அந்த பதிகங்கள் தான் இன்னைக்கும் நம்ம தேவார திருமறை தொகுப்புல முதல் 3 பகுதிகளாக வச்சிருப்பாங்க. 1, 2, 3 அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் 3 பகுதிகள் திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடித்தான். இவருடைய தகப்பனார் பேர் சிவபாத இருதயர், தாயார் பேர் புனிதவதியார். இவருடைய தகப்பனார் மிக சிறந்த சிவத்தொண்டர். தினந்தோறும் சிவ பூஜை செய்வார். சீர்காழியில் கூடிய சிவன் ஆலயத்துக்கு போறவர். அந்த காலத்துல ஒரு நடைமுறை கோவில் குளத்தை தான் போய் குளிக்க போனோம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அப்போ ஒரு நாள் குளிக்க போகும்போது வர சொல்லுவாங்க, ஞானசம்பந்த சுவாமிகள் சொல்லுவாரு, நீ வீட்டுல இருப்பா, அப்பா போய் குளிச்சு வரேன்னு சொல்லும்போது 3 வயதா தான் அந்த குழந்தை இல்ல நானும் உங்க கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு அழுது அடம் பிடிக்கிட்டு சரி வான்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போயிட்டு குழந்தைய கோவில் குளக்கரையில படியில வச்சுட்டு நீ இங்கே இருப்பா, அப்பா போய் குளிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவர் சிவபாதத்தை இறங்கி குளிச்சுட்டு இருக்காரு. உள்ள முங்கி குளிக்கும்போது அவருக்கு வெளியே தெரியல. அப்போ குழந்தை ஞானசம்பந்த சுவாமி பயந்துட்டு பசியில அழுகிறாரு. அம்மா அப்பா அம்மா அப்பான்னு அழுக்கும்போது சுவாமியும் அம்பாலும் ரிஷப வாகனத்துல காட்சி கொடுக்குறாங்க. அப்போ சுவாமி சொல்றாரு, ஞானசம்பந்தனுக்கு பசிக்குதுமா, நீங்க பால் கொடுக்குன்னு சொல்லிட்டு அம்பாளை பார்த்து சொல்லும்போது அம்பாளுக்கு அவருடைய ஞான பால் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவருக்கு நிறைய ஞானம் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் சுவாமி அம்பாள் மறைஞ்சு போயிடுறாங்க. குளிச்சுட்டு மேலே வரக்கூடிய சிவபாத இருதயர் பார்த்தாரு, சுவாமியுடைய வாயில் தான் பாலா இருக்கு. யார் உனக்கு பால் கொடுத்தா, எப்படி பால் வந்ததுன்னு கேட்கும்போது அந்த கோவில் மதில் சுவர்ல இருந்து அந்த ரிஷப வாகனத்துல சுவாமி அம்பாள் உற்சவத்தை விக்கிரகத்தை காமிச்சு அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ சுவாமி ஒரு பதிகம் பாடுறார். இதெல்லாம் நடக்கும்போது சுவாமிக்கு வயசு 3 வயசு. என்ன பதிகம் அப்படின்னா, தோடுடைய செவியோன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி போசி என்னுள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரான் உடையான் பணிந்தேன் வீடுடைய பிரம்மாபுரம் மீது பெம்மான் இவனன்றோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை பாடார். இந்த பதிகம் பாடிட்டு நிறைய சிவாலயத்துக்கு நிறைய பதிகங்கள் பாடிட்டே இருக்கார். நிறைய சிவ தொண்டுகள் செய்தாரு. இவர் செய்த அற்புதங்கள்லாம் நிறைய அற்புதங்கள். திருவந்திபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல ஒரு சிவ பக்தர் இருக்கார். அவர் நிறைய பனை மரங்கள் வச்சிருக்கார். அப்ப சமணர்கள் அவரை போட்டிக்கு கூப்பிடும்போது ஆண் பனை மரத்தை பெண் பனைமரமாக மாற்றி அதை பழங்களை பழுக்க வைக்கிறார். இன்னைக்கும் அந்த ஊர்ல பனைமரம் தான் சுவாமிக்கு நீதிது. அதற்கப்புறமாக திருமருகால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு சிவாலயத்துல ஒரு இளைஞன் பையன் அந்த பையன் பாம்பு திண்டி இறங்கி போயிட்டான். அப்போ அந்த பையனுக்கு அந்த விஷத்தை முடிச்சு அவனை காப்பாற்றக்கூடிய வேலையை சுவாமி ஒரு அற்புதம் செய்தாரு. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் சுவாமி செய்து நிறைய ஆலயங்களுக்கு திருப்பணி செஞ்சு நிறைய பதிகங்கள் பாடிட்டே இருக்கார். அப்படி பாடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சென்னை மயிலாப்பூருக்கு அங்கே கூடிய கபாலீஸ்வரர் தரிசனம் பண்ணும்போது அங்கே ஒரு சிவபக்தர் இருக்கார். அவர் பேர் சிவனேசர். அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தைகளே இல்லாமல் ஒரு பெண் குழந்தை ரொம்ப லேட்டாக பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு பூம்பாவாய் அப்படின்னு பேர் வச்சு அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்காரு. அந்த குழந்தை பூ பறிக்க போகும்போது நாகம் திண்டி இறந்து போயிடுறான். அந்த குழந்தைய எரிச்சிடுறாங்க. சடத்தை எரிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அஸ்தி அந்த எலும்பெல்லாம் ஒரு மண் குடுவையில போட்டு வச்சுட்டு திருஞான சம்பந்தர் சொல்லி அழுகிறார். இதனால புத்திர சோகம் தாங்க முடியல சுவாமி அப்படின்னு அழுகும்போது அந்த குழந்தைக்கு ஒரு பதிகம் படி எலும்பில் இருந்து சுவாமி உயிர் தெளிக வைக்கிறார். அந்த பதிகம் பார்த்தீங்கன்னா மட்டியிட்ட பொன்னை ஆண்கடல் மடமையிலே கட்டியிட்டம் கொண்டான் கபாலி சிரமம் நான் ஒட்டிட பண்பின் உடுத்திர பல்கணத்தங்கு அட்டிட்டு காணாதே போடியோ ஓம்பா வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பாராக்கள் வரும். இந்த பாராக்கள் இந்த பதிகத்தை பாடும்போது நமக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கிற நிறைய தொழில் முயற்சிகள் வரும்னு சொல்லுவாங்க. இந்த பதிகம் பாடுறார். இப்படி இவருடைய அற்புதங்கள் நிகழ்ந்துட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மதுரைக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. என்னன்னா, மதுரையை ஆட்சி பண்ணிட்டு இருந்த கூன் பாண்டிய மன்னன் சமண மதத்துக்கு மாறிடுறார். அப்படி சமண மதத்துக்கு மாறும்போது நிறைய ஆலயங்கள்லாம் மூடிதாங்க. ஆலய சுவாமிக்கு பூஜையெல்லாம் நடக்கல. மகாராணி மங்கையர்க்கரசியாருக்கும் அமைச்சர் குலச்சிரியாருக்கும் பெரிய வருத்தம். அப்போ இவரை திருத்துறதுக்கு ஒரே வழி திருஞான சம்பந்தர் இங்கே வந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க தூது அனுப்புறாங்க. சுவாமி நீங்க மதுரை மதிக்கு வாங்க, இங்கே இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, இதை சரி பண்ணுங்க சுவாமின்னு சொல்லும்போது இவங்களுடைய அழைப்புதல அன்பா ஏற்றுக்கிட்ட திருஞான சம்பந்தர் மதுரை மதி நோக்கி வர. மதுரை மதி நோக்கி இங்க ஒரு இடத்துல தங்கும்போது அவர் தங்கி இந்த குடிசைக்கு சமணர்கள் தீ வச்சுடுறாங்க. அந்த தீ வச்சோடனே இவருக்கு கோபம் தாங்கல சுவாமி ஞானசம்பந்த சுவாமி. இந்த தீ போய் பாண்டியனை காப்பாட்டும் அப்படின்னு சொல்றாரு. பாண்டிய மண்ணுக்கு வெப்ப நோய் வந்தது. அவரால் அந்த நோயோட குடும்பம் தாங்க முடியல.
மறுபடியும் வந்து சுவாமி கிட்ட வந்து மன்னிப்பு ஞானசம்பந்த சுவாமி கிட்ட மன்னிப்பு கேட்டோடனே அப்போ ஒரு பதிகம் பாடுறாரு ஞானசம்பந்த சுவாமி. மந்திரமாவது நீது வானவர் மேலது நீது சுந்தரமாவது நீது துதிக்கப்படுவது நீது தந்திரமாவது நீது சமயத்தில் உள்ளது நீது செந்துவர் வாயுவை பங்கன் திரு ஆளவாயான் திறனீரே அப்படின்னு சொல்லி இந்த பதிகம் திருநீற்று பதிகம் பாடுறா. இது ஒரு 10 பாராக்கள் இருக்கும். இந்த பதிகத்தை பண்ணா தீராத நோயெல்லாம் தீருன்றது பெரிய நம்பிக்கை. இந்த பதிகம் பாடி மன்னனை வந்து நோயிலிருந்து குணப்படுத்துகிறார். குணப்படுத்தினோடனே அதோட வந்து சமணர்கள் விட நிறைய வாதங்கள் வந்து இங்க ஒரு சண்டை நீங்க வந்து பண்ணுங்கன்னு சொல்றாங்க. முதல் வந்துட்டு புனல்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனல்வாதம் பண்றாங்க. புனல்வாதம்னா ஒரு பதிகத்தை வந்து ஓலைச்சுவடலை எழுதி அதை வந்து நெருப்புல போடணும். அது நெருப்புல எரியாம திரும்ப பசுமையா கைக்கு வருவது புனல்வாதம். அப்போ திருநள்ளாற்று பதிகம்னு ஒரு பதிகத்தை சுவாமி எழுதுறாரு. எழுதி அதை வந்து அவங்க முன்னாடி நெருப்புல போட்டா அந்த பதிகம் வந்து எரிஞ்சு போகாம அப்படியே கைக்கு பசுமையா வந்தது. சமணர்கள் போட்ட பதிகம் எரிஞ்சு போகுது. அதற்கப்புறமாக அனல்வாதம்ன்றது ஆற்று தண்ணியில வந்து பதிகத்தை எழுதி போடுவாங்க. ஒரு பதிகம் எழுதி ஓலைச்சுவடி எழுதி ஆற்றுல நீந்த விடுவாங்க. அந்த பதிகம் போய் அந்த ஓலைச்சுவடி போய் எதிர்கரையில போய் அடிச்சுட்டு திரும்ப மறுகரைக்கு வந்து உங்ககிட்ட வரணும். இதான் வந்து அந்த வாதத்தோட தலைப்பு. அப்ப அந்த வாதம் பண்ணும்போது வாழ்க அந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் எழுதுறாரு. அந்த பதிகம் எழுதுறாரு. அந்த பதிகத்தை எழுதி வைகை ஆற்றில் வந்து அந்த நீர்ல வந்து அந்த ஓலைச்சுவடியை போடுறாரு. அந்த ஓலைச்சுவடி வைகை ஆற்றோட எதிர்ப்புறம் போய் அங்கிருந்து அடிச்சு திரும்ப சுவாமி கையிலே வந்துருது. இதை பார்த்த உடனே சமணர்கள் வந்துட்டு நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு கழுவேற்றி சமணர்கள் மரணம் அடைஞ்சிடுறாங்க. இது நிகழ்ந்த இடம் வந்து அது ஒரு தனிப்பகுதி. அதை அடுத்த பதிவில் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் சுவாமி செஞ்சுட்டே இருக்காரு. நிறைய பதிகங்கள் பாடிட்டே இருக்கார். சிவபெருமானாசிவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு தகப்பனார் சிவபாதர் ஏற்பது ஒரு ஆசை வருது. என்னன்னா மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லா தகப்பனுக்கும் வரக்கூடிய ஆசை தான். ஆனா திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு அது விருப்பமே இல்லை. இல்லற வாழ்க்கையில் விருப்பமே இல்லை. இருந்தாலும் தகப்பனரோட ஆசையாக ஒத்துக்கிறாரு. மணமகள் யாருன்னா நல்லூரை சேர்ந்த நம்பியாண்டான் மகளுடைய மகள் தான் அவங்க மகள். அந்த மகளை வந்து நிச்சயம் பண்றாங்க. நிச்சயம் பண்ணி எல்லாரும் முகூர்த்த சுபதினத்துல வந்துட்டு அவருக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சோன்னு அந்த ஊர்ல இப்படி சிவபெருமான தரிசனம் பண்ண போறாங்க. அப்படி தரிசனம் பண்ண போகும்போது சிவபெருமான தரிசனம் பண்ணும்போது அங்க இருந்து ஒரு அசிரியை கேட்குது. என்ன அசிரியை கேட்கணும்? இப்போ இங்க ஒரு ஜோதி சொரூபம் தோன்றும். அந்த ஜோதியில் திருஞான சம்பந்தரும் அவர் மனைவியும் மற்ற உற்சா உலகம் உள்ளே வந்து இறைவனே சரணடையுதுன்னு சொல்றாரு. பாருங்க, திருஞான சம்பந்தர் அவர் மட்டும் மோட்சகதிக்கு போகல, அவர் மனைவியோட அவர் உற்சா உலகையோடு சேர்த்து போறார். அப்போ தமிழுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு எவ்வளவு தொண்டு ஆற்றிருந்தா இந்த பெரிய பேரு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சிவத்தொண்டு செய்யறோம், நம்ம சிவ பூஜை செய்யறோம், நமக்கு மட்டும்தான் அந்த பேரு கிடைக்கும். இறைவனை அடைந்து பிறவா நிலையை நம்ம அடைய முடியும். ஆனால் திருஞான சம்பந்தம் செய்த அளப்பரிய சாதனையும் அற்புதங்களும் அவரும் அவர் சார்ந்த உறவினர்களும் சேர்ந்து சிவபதம் அடைகிறாங்க, திருக்கல்யாணத்தை அடைஞ்சிடாங்க. இந்த பெரிய பேரில் இது திருஞான சம்பந்தரால் மட்டும் நிகழ்ந்தது. அப்படிதான் வந்துட்டு அந்த பெரிய ஜோதி தோன்றுது. அந்த ஜோதிக்குள்ள ஒரு சின்ன வழி கிடைக்குது. அந்த வழியில வரிசையா திருஞான சம்பந்தர், அவருடைய மனைவி, அவங்க தகப்பனார், மற்ற உற்சாகர்கள் எல்லாம் போய் இறைவனை சரணடைஞ்சிருந்தாங்க. அப்ப கூட ஒரு பதிகம் பாடுறார் சுவாமி. என்ன பதிகம் கேட்டீங்கன்னா, அவர் கடைசியா பாடின பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவா தம்மை நன்னறி குய்ப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருளாவதும் நாதன் நாமம் நாட்சிவாய்வே அப்படின்ற பதிகம் பாடுறார். இந்த பதிகம் பாடிட்டு சுவாமியோட 2 கலந்துறார். இந்த திருஞான சம்பந்தருடைய வரலாறு அப்படின்றது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் மீது அளவற்ற கருணையும் பாசத்தையும் பக்தியையும் நாம் செலுத்தும் போது நமக்கு மட்டும் அல்லாமல் நம்மை சார்ந்தோருக்கும் நாம் சந்தித்திற்கும் இறைவன் பிறவா நிலையை தருவார் அப்படின்னு தான் இதோடைய தாற்பயம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனின் ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்மைகள் வளாது வைக மணிமலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க. 4 அரங்கள் உங்கள் நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனது விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பக்கங்கள், முகநூல் பக்கங்களை ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது திருப்புகழ் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் கொடுக்குறோம். இது போக ஒரு வேல் வழிபாடு செய்வதற்காக ஒரு வேலும் அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு கிண்ணமும் கொடுக்குறோம். யாருக்கெல்லாம் இந்த கிஃப்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் இந்த அன்பளிப்பு வேணும்னு நினைக்கிறோம், நீங்க வந்து நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க தகவல் எனக்கு DM பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் அனுப்புறேன். இந்த 3 புத்தகத்துல என்ன புத்தகம் வேணும்ன்றதை நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.